வணக்கம். கிரைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். புல் வெட்டியவர் மண் வெட்டியால் அடித்து கொலை. கொலையாளியை சுற்றி வளைத்து தாக்கிய பொதுமக்கள். சென்னையில் தடை செய்யப்பட்ட 180 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் குறித்து போலீசார் விசாரணை. நாமக்கல்லில் ரயிலில் இருந்து சரக்குகளை இறக்குவதில் இரு தொழிற்சங்கத்தினரிடையே தகராறு. கூலி தொழிலாளர்கள் உருட்டுக்கட்டையுடன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட கைதி சிறையில் மரணம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னை மந்தவெளி, தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் வந்து தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இருவரை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். 4 பெண்களிடம் 20 சவரம் தங்க நகைகள் பறிக்கப்பட்டுள்ளன. சென்னை மந்தைவெளி 11வது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ஜாக்குலின். இவர் மந்தைவெளியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஜாக்குலின் பள்ளியிலிருந்து தனது வீட்டிற்கு நடந்து வந்துள்ளார். 11வது ட்ரஸ்ட் குறுக்கு தெருவில் நடந்து செல்லும் போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஜாக்குலின் கழுத்தில் இருந்த 11 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர். அதனால் அதிர்ச்சியடைந்த ஜாக்குலின் இது தொடர்பாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே ஸ்ட்ரீட்டில் வரும்போதே 2 பேர் வந்தாங்க. சரி, அவங்களுக்கு போகணுமேனு வழி விட்டு நின்றேன். போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்தாங்க. சரி, திரும்ப வராங்களே, நம்ம அங்கனுக்குள்ளே நிற்போன்னு தான் நான் அவனுக்குள்ளே நின்றுட்டு இருந்தேன். போவேலே பறிச்சுட்டு போயிட்டாங்க சார். கத்துறதுக்குள்ளே அவங்க பைக்கை ரேஸ் பண்ணதுனால என்னோடய சவுண்டு யாருக்குமே கேட்கல. அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. 2 பேர் இருந்தாங்க சார். பின்னாடி உள்ளவங்க தான் இருந்தது. இதேபோன்று ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் பானு என்கிற மூதாட்டி நடந்து செல்லும் போது இதே கும்பல் பானுவின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர். பின்னர் அந்த இருசக்கர வாகன செயின் பறிப்பு திருடர்கள் போயஸ் தோட்டம் அருகே உள்ள வீனஸ் காலனியில் சாலையில் நடந்து சென்ற அலமேலு என்கிற மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து அந்த திருடர்கள் தேனாம்பேட்டை டாக்டர் தாமஸ் சாலையில் நடந்து சென்ற உஷா என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்றனர். தொடர் சங்கிலி பறிப்பின் மூலம் 4 பெண்களிடமிருந்து 20 சவரன் தங்க நகைகள் பறிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து விசாரணை செய்த போலீசார் அப்பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஒருவர் இருசக்கர வாகனத்தை இயக்குவதும் பின்னால் அமர்ந்த மற்றொருவர் தொப்பி அணிந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. மேலும் அந்த நபர்கள் மயிலாப்பூரில் உள்ள ஒரு பேக்கரியில் குடிநீர் பாட்டில் வாங்கி குடித்தது அங்கு பொருத்தி இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த காட்சிகளையும் கைப்பற்றிய போலீசார் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட இருவரது சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். சென்னையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இவர்களது படங்களை அனுப்பி வைத்து இருவரையும் பிடிக்க வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களை பிடிக்க தனிப்படையும் அமைத்து விசாரணை செய்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக செய்தியாளர் மணிகண்டன், சென்னை. திருப்பூர் அருகே 9ஆம் மாணவி அரை நிர்வாண நிலையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அடுத்து ஆலத்தூர் சிப்காட் தொழிற்பேட்டை எதிரில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வரும் மலர் என்பவரது மகள் தனலட்சுமி 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மாலை அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அரை நிர்வாண நிலையில் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். அப்போது திருப்போரூர் சென்று வீட்டிற்கு வந்த அவளது அக்கா திவ்யா வீட்டிற்கு சென்றபோது தனலட்சுமி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியுற்று அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்தார். திருப்போரூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் சோகம் மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை அருகே 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பகுதிகளில் கோவில் உண்டியல் திருடப்பட்டிருப்பது பொதுமக்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியான கொல்லங்கோடு கல்லடித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள சோதனைச் சாவடியின் அருகே மகாவிஷ்ணு கோவில் உள்ளது. இங்கு வைக்கப்பட்டிருந்த இரும்பு காணிக்கை பெட்டியை காணிக்கையோடு சேர்த்து கொள்ளையர்கள் தூக்கி சென்றுள்ளனர். இதில் 20,000 ரூபாய்க்கு மேல் பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. சோதனைச் சாவடியில் 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இத்திருட்டு நடந்துள்ளது. சோதனைச் சாவடி அருகில் நடக்கும் குற்றத்தை கூட தடுக்க முடியாத அளவிற்கு போலீசார் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் பணியில் இருக்கும் போலீசார் இரவு முழுவதும் தூங்கிக் கொண்டிருப்பதை பலமுறை பார்த்ததாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த திருட்டு சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மதுரை மத்திய சிறையில் திடீரென உயிரிழந்த விசாரணை கைதியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ரோசனப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி கருப்பசாமி மனைவி மற்றும் மகன் உள்ளனர். கடந்த 3 தினங்களுக்கு முன் கருப்பசாமிக்கும் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ஆண்டிப்பட்டி சாமி சிவில்ராஜ் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஏற்பட்ட தகராறில் கருப்பசாமி கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கருப்பசாமி உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டதாக அவரது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை மத்திய சிறைக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட கருப்பசாமி உறவினர்கள் விளக்கம் கேட்டதற்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கருப்பசாமியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் மரணத்திற்கு காவல்துறைதான் காரணம் என்றும் கூறி அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மாட்டுக்கு புல் அறுத்தவரை தோட்டக்காரர் மண்வெட்டியால் அடித்துக் கொன்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள பிமனஹள்ளியை சேர்ந்தவர் நாகராஜ். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்ததுடன் மாடுகளையும் வளர்த்து வந்தார். கடந்த சில நாட்களாக தோரிப்பள்ளியில் நடராஜ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் நாகராஜ் புல் அறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புல் அறுப்பது தொடர்பாக நடராஜுக்கும் நாகராஜுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. நடராஜ் தான் வைத்திருந்த மண்பெட்டியால் நாகராஜை ஓங்கி அடித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த நாகராஜ் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை நடராஜ் குழி தோண்டி புதைத்துள்ளார். புல்லருக்கு சென்ற கணவன் நாகராஜ் வீடு திரும்பாதால் அவர் மனைவி வினோதா தேடி சென்றுள்ளார். நடராஜின் தோட்டத்தில் நாகராஜின் காலணிகள் கிடந்ததும் அந்த இடத்தில் இரத்தக்கரையும் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த வினோதா ஊர் மக்களின் உதவியுடன் தேடிய போது நாகராஜ் அடித்துக் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நடராஜை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த நடராஜ் ஒசூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த காவல்துறையினர் நாகராஜின் சடலத்தை தோண்டி எடுத்து ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடராஜிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே கூலி தொழிலாளிக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொன்ற மனைவி மற்றும் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தொளவேடு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சங்கருக்கும் ஹிந்து என்ற பெண்ணுக்கும் 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு சுதீஷ் என்ற 3 வயது ஆண் குழந்தை உள்ளது. இதனிடையே கடந்த 21ஆம் தேதி சுதீஷ் தனது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக அவரின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சங்கரின் மனைவி மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்பவருடன் பழக்கம் இருந்தது தெரிய வந்தது. இதனை கண்டித்த சங்கரை அஜித்குமாருடன் இணைந்து விஷம் வைத்து கொன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை புழல் சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் சுரண்டை அருகே மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் சுரண்டை அருகே விகே புதூர் ITI பின்புறம் சந்தேகத்திற்கிடமான நிலையில் நின்றிருந்த மூதாட்டி உள்ளிட்ட 2 பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தேனியை சேர்ந்த ஒருவரிடம் கஞ்சா வாங்கி குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, சுரண்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர்கள் கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பார்வதி என்ற மூதாட்டி மற்றும் செல்லசாமி ஆகிய 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மற்றும் 23,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். திருத்தணி அருகே கரும்பு தோட்டத்திற்கு சென்ற விவசாயியை 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்து கோணசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த சுவாதி என்ற பெண்ணுடன் 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கரும்பு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றவரை மர்ம நபர்கள் 3 பேர் சரமாரியாக வெட்டியுள்ளனர். தடுக்க சென்ற ரவி என்பவரையும் வெட்ட முயன்றதால் அவர் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. ரவி கொடுத்த தகவலின் அடிப்படையில் கிராம மக்கள் பிரவீன்குமாரை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் கிராமத்தில் உறவினர்களிடம் நிலத்தகராறு இருந்து வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாக கொலை முயற்சி நடைபெற்றதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடுங்கையூர் தீ விபத்தில் காயமடைந்த நரேஷ் என்பவர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில்குட்டி, தீ விபத்தில் காயமடைந்த நரேஷ் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க.
அதாவது கொடுக்குயிரில் கடந்த 15ஆம் தேதி இரவு அன்று அங்கே இருக்கக்கூடிய முருகன் சிப்ஸ் கடை என்ற ஒரு பேக்கரி பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தை அணைக்க முற்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் தீக்காயங்களும் அதேபோல் உயிரிழப்புகளும் நடந்திருந்தது. இதுவரை கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று காலை 3:15 மணி அளவில் நரேஷ் என்ற இளைஞரும் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தார் நம்மிடையே இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ அந்த நரேஷ் எதற்காக அந்த பகுதியில் போனார்? தீ விபத்து நடந்த பகுதிக்கு எதற்காக போனார்? இல்லை சார், அவர் உதவி பண்ண தான் போனார். அந்த டைம் யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ண போவாங்க. அதை அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி வெடிக்கும், சிவிலேருந்து சிலிண்டர் வெடிக்க யாரும் எதிர்பார்க்கல. சில ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ தான் உணவு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கான். எங்களுக்கே தெரியுது. அப்புறம் விஷயம் ஃபோன் பண்ணி சொல்லி தான் அவங்க எல்லாம் கூட்டி போய் பார்த்துருக்காங்க. அவர் எல்லா விஷயத்தையும் முன் நிற்பான், எல்லாத்தையும் போய் பார்ப்பான், செய்வான், எல்லாம் இது பண்ணுவாப்புல. இப்போ நரேஷோட வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது? அவரை நம்பி தான் குடும்பம் இருந்ததா? எப்படி இருந்தது? அவர் வீட்டு சூழ்நிலை இப்போ ஏற்பட்ட குடும்பம் தான் சார். அது என்னன்னா, இப்போது அண்ணி ஹவுஸ் ஒய்ஃபு, அண்ணன் அவர் வயசாகிடுச்சு, கூலி வேலை தான் பண்ணிகிட்ருக்காரு, பிளம்பர் எலக்ட்ரிஷியன் ஒர்க் தான். பட் மாதிரி அவர் வீட்டில் இப்போ சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் தான். ரொம்ப கஷ்டம். அவன் சம்பாதிச்சு தான் வீட்டில் கொடுத்து இது பண்ண முடியும். மெயின் அவன் தான் குடும்பத்துக்கு அப்போ அவனே போயிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கே எல்லாம் செலவுகள்லாம் இப்போ எங்களுக்கு கஷ்டம் தான். இப்போ அந்தளவுக்கு இப்போ அரசு கூட நிதி கூட இப்போ அதை வச்சு கூட இப்போ எங்களால் இப்போ இந்த செலவு தான் போகும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏதோ போயிடுச்சு, ஒரு உயிரை போயிருந்தா இருக்குது. இதோட இவன் லாஸ்ட்டு 10வது. அரசுக்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த நேரத்தில்? அவர் மெயின் என்னென்னா, இப்போது குடும்பத்துக்கு மட்டும் இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன மாதிரி எல்லாம் குடும்பம் பாதிக்கப்பட்டவங்க இது எல்லாமே அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஏன்னா ஒரு உதவி பண்ணி ஒரு தொகையோ இல்லை அரசு ஒரு வேலையோ ஏன்னா கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நரேஷ் என்ற இளைஞரை நம்பிதான் அவருடைய குடும்பத்தார் மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருக்கிறது. அந்த அவரை நம்பிதான் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகிறது. எனவே அவர் தற்போது உதவிக்காக அந்த தீ விபத்து நடந்த சூழ்நிலையில் அங்கு உதவிக்காக சென்றிருக்கும் போது தான் இந்த தீ விபத்தில் அவரும் காயமடைந்து கிட்டத்தட்ட 54% அளவிற்கு அவருக்கு உடல் காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தான் அவர் நேற்றிரவு உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து அவருக்கு அரசு போதுமான சிகிச்சை உதவிகளை வழங்கியது போன்றே அவருக்கான நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும் என்பதே அவர் குடும்பத்தாரின் கோரிக்கையாக இருக்கிறது. செந்தில்குட்டி, இந்த தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ள நிலையில காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மற்றவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? மருத்துவர்கள் தரப்பில் ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த தீ விபத்தை பொறுத்தவரை அந்த பகுதியில் காவல்துறையினரும் சரி பொதுமக்களும் சரி அந்த தீ விபத்தை முழு மூச்சாக அணைக்கும் பணியில் ஈடுபட்ட பொழுதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த சூழ்நிலையில் அதாவது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 10 எட்டி இருக்கிறது. மேலும் சிலர் 54% அளவிற்கான காயங்களுடன் தற்போதும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்நிலையில் சிறிது முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூரில் கவரி நகைகளை காட்டி நூதன முறையில் பெண்ணிடம் தங்க நகையை ஏமாற்றி திருடி சென்ற அடையாளம் தெரியாத நபரை கண்காணிப்பு கேமரா உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூரில் சன்னதி தெருவில் உள்ள கணினி ஜோதிட நிலையத்திற்கு ஆட்டோவில் வந்த ஒருவர் புதிய வீடு வாங்க போவதாக தெரிவித்திருக்கிறார். அதை நம்பிய ஜோதிட நிலைய உரிமையாளர் மீராபாய் என்பவருடைய செல்போன் எண்ணை தந்திருக்கிறார். மீராபாயின் வீட்டிற்கு சென்ற அவர் நூதன முறையில் அவரை ஏமாற்றி கவரிங் நகைகளை தந்துவிட்டு தங்க நகைகளை பெற்றுக்கொண்டு சென்றுவிட்டார். இதையடுத்து புகாரின் பேரில் மீராபாயின் செல்போனுடன் தொடர்பு கொண்ட நபருக்கு போலீசார் தொடர்பு கொண்டனர். அது ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் நண்பர் என தெரிய வந்தது. அவர் நடத்திய விசாரணையில் 60 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ஆட்டோவில் பயணம் மேற்கொண்டதாகவும் ஜோதிட நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றுவிட்டு தன்னிடம் செல்போன் வாங்கி பேசிவிட்டு வாடகை கூட தராமல் ஏமாற்றி சென்றதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து கவரிங் நகை கடையில் பதிவான அவரது உருவத்தை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 46 சவரம் தங்க நகை மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பாலக்காடு சாலையில் உள்ள சக்தி கார்டனில் வசித்து வரும் கணேஷ் கிருஷ்ணகுமார் என்பவர் பனியன் கார்மெண்ட்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி சரண்யா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்.
வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்ற சரண்யா மாலையில் திரும்பிய போது பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டிற்குள் சென்று பார்த்த சரண்யா பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 46 சவரம் தங்க நகைகள் மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டிருந்தது குறித்து கணவருக்கு தெரிவித்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளில் பட்டப்பகலில் நடந்த திருட்டு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.